Hi friends, welcome to RK Family Vlogs. இந்த vlog புதன்கிழமை ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஈவினிங் எங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா ஜாலியா போச்சு அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு காலையில இருந்து எனக்கும் கமலுக்கும் வெளி வேலைகள் கொஞ்சம் இருந்தனால வெளியில போயிட்டு மதியத்துக்கு மேல தான் வீட்டுக்கு வந்தோம். ஈவினிங்ல இருந்து தான் vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். ட்ரிப்பு போயிட்டு வந்ததுல இருந்தே ரெஸ்டே இல்லாம வேலைன்னு ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கு. வீட்லயும் வேலை, ஆஃபீஸ்க்காக வெளியில அலையிற வேலை, அப்புறம் உமன்ஸ் டே ஈவெண்ட் அப்படின்ட்டு ஓடிட்டே தான் இருந்தோம். அதனால தான் என்னால சரியா வீடியோ எடிட் பண்ணி கொடுக்க முடியல. இன்னைக்கு ஆர்டர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. கொரியர் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சௌமியா புதுசுதான் ரெண்டு மேல இருந்து கொண்டாந்து போட்டேன். கொரியர் இப்போலாம் நம்ம போய் போடுறதில்ல, அவங்களே எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு நிறைய பார்சல் வந்திருக்கு அப்படின்னா மட்டும் நம்மளே அன்னைக்கே டிஸ்பாச் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு போய் போட்டுருவோம். நமக்கும் பார்சல் வர வேண்டியது இருந்தது அப்படின்னா கொரியரை போட்டுட்டு அப்படி எடுத்துகிட்டு வருவோம். இன்னைக்கு பார்சல் 100க்கு மேலே இருக்குது அப்படின்றனால நம்மளே கொண்டு போய் போட்டலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்ருக்கோம். இன்றைக்கி ராஜேஷ் கிச்சனில் 100 ஆர்டருக்கு மேலே போகுது. இது வரைக்கும் ராஜேஷ் கிச்சனுக்கு ஆர்டர் கொடுத்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வாங்கின கஸ்டமர்கிட்ட யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க நான் இது 5வது தடவை வாங்குகிறேன், 6வது தடவை வாங்குகிறேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்தளவுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி ஆதரவு தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கொரியர் அனுப்பிச்சி விட்டு நாங்களும் அப்படியே வெளியே கிளம்பிட்டோம் ஃபேமிலியோட. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அத்தை ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க கடையை நானும் பார்க்கணும் அப்படின்ட்டு. சரி அத்தையை கூப்பிட்டு கடையை காட்டலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். கமலுக்கு இந்த வாரம் பிஎன்ஐ மீட்டிங் ஒட்டஞ்சத்திரத்தில் நடந்தது. அதுக்காக எடுத்துகிட்டு வந்த ப்ரொஜெக்டரையும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அதையும் சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறோம். பாப்பா இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் தெரியல, எங்கேயோ கூப்பிட்டாங்க அப்படின்னு வந்துட்டேன். எங்க போறோம்னே தெரியாது. அம்மா ஆபீஸ்க்கு போறோம். அம்மா புது ஆபீஸ்க்கு போறோம். ஓ சரி ஓ சாரி என்ன ஆபீஸ்? அம்மாக்கு சந்தோஷமா. அம்மா என்ன ஆபீஸ் வச்சிருக்கேன்? இங்கதாம்மா பிரிட்ஜ் விட்டு இறங்கின உடனே கடை, பஸ் ஸ்டாப்லயே கடை. உமானமா போச்சுப்பா. ஏன்பா இந்தா எங்க மால் இதுக்கு அம்மாவோடதா? அது அம்மாவோடது இல்ல, அதுக்குள்ள ஒரு குட்டி கடை நம்மளோட. கமிங் சூன் பிளாக் எம்போரியம். காரை விட்டு இறங்குனதும் இங்கே தான் கடை போட போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே கையிலும் கண்மணியும் கங்கராஜ்மான்னு கையை பிடிச்சி ஆட்டிகிட்டே இருந்தாங்க. வாங்க 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 வாங்க, பார்த்து பாப்பா அம்மா கூடவே வா. ஏன்பா அடுத்த கடை இருட்டா இருக்கு. அன்றைக்கி கடையை பார்த்துட்டு போனோம். சரி இங்கேயே நம்ம கடை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் பே பண்ணோம். பே பண்ணதுமே எங்களுக்கு கடை எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு எங்களுக்கு தடுத்து கொடுத்துட்டாங்க. உள்ள கடை எப்படி இருக்கணும் அப்படின்னு டிசைனிங் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. டிசைனிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்டீரியர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னும் இந்த மாலோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஃபுல்லாக முடியல. இன்னும் கொஞ்சம் அந்த டைல்ஸ் ஒட்டுறது பூசுறது அப்படின்னு கொஞ்சம் ஒர்க்கு இருக்குது.
அந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே நம்மளும் இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சிருவோம். இப்போதைக்கு இந்த பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிச்சர் ஷாப் வரப்போகுது. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு சலூன் வரப்போகுது. பக்கத்தில் வந்து ஒரு ஆரி ஒர்க் பொட்டிக் வரப்போகுது. அடுத்து ராஜேஷ் கிச்சன், இன்னொரு கடை ஏதோ புக் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில கடைகள் பெண்டிங் இருக்குது. அத்தை போன வாரத்துலேயே ஒரு நாள் கடையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் நேரம் கிடைக்கல, அதனால கூட்டிகிட்டு வர முடியல. இன்றைக்கி வந்து சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளம்பி வந்துட்டோம். ஃபுல்லாக கட்டிட்டு யாருக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணுமோ அந்த அளவுக்கு தடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கு பின்னாடி ஸ்டோர் ரூமு, முன்னாடி இவ்வளோ தூரம் வந்து கடை. ஆமாம், பஸ்ஸு எப்படி எப்படி ஸ்கூல் விட்டு இங்கே எதுக்கு வர்றீங்க நீங்கள்? நீங்கள் எதுக்கு இங்கே வர்றீங்க? போலாம் போலாம், இருட்டிருச்சு. போலாமா? நீ வாட்டுக்கு அதில் போய் முட்டிராத. தூசி நல்லா பறக்குது, வருது தூசி பறக்கிறது தெரியுது. இருட்டுறதுக்கு முன்னாடி கடையை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம். பட் கொஞ்சம் இருட்டிருச்சு. இருட்டிலே வந்து டார்ச்சை வச்சு பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். திருவிழாவே முடிஞ்சதுக்கப்புறம் வர்றோம். 2 நாளில் பங்குனி ஆரம்பிக்க போகுது. மாசி முடியும் வந்தாச்சுல. வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல பர்த்டே. இன்னும் கொஞ்ச நாள்லையா? ஆமாண்டா. அப்படியா? ஆமா. ஹாப்பியா? பாப்பா இன்னும் உனக்கு பர்த்டே கூட உனக்கு வந்து போச்சு. உனக்கு என்ன Dress எடுக்கல பாப்பா? போணுமா? எப்படா போணும்? சாட்டர்டே போணும். சாட்டர்டே சண்டே இருக்க மாட்டோமே. ஏன்? வேலை இருக்கே. ஏன் கமல்? போமா. உனக்கு ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா பத்தல? இன்னும் கூட்டமா இருக்கு. சே, நம்ம தான் லாஸ்டா வர்றோம்னு நினைச்சேன் நானு. நமக்கு நம்மள மாதிரியே நிறைய பேர் வர்றாங்க. ராட்டனமும் இருக்குடா இன்னும். எல்லாமே இருக்கு. நான் கூட எதுவுமே இருக்காது, நம்ம வேஸ்ட் போறது அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, இன்னும் 10 நாள் கழிச்சு வந்தேன்னா ஒண்ணுமே இருக்காது. அவ்வளோதான், மாசி மாதம் முடிய போகுது. திருவிழாவே முடிஞ்சு. இன்னும் போனோம்னா ஒன்றுமே இருக்காது அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். பரவாயில்ல, எல்லாமே இருந்தது. யாருமே இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சி வந்தோம். பரவாயில்ல, நிறைய பேர் இருந்தாங்க. சாமி பார்க்குறதுக்கும் பெருசாக கூட்டம் இல்லை. நல்லபடியாக பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கோம். சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம். பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கடையை பார்த்ததுமே எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு வந்துட்டு அந்த பெரிய டில்லியப்பில் சாப்பிடாம போனோம்னா அது தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கி கொஞ்சமாக சாப்பிட்டோம். ஒரு வருஷமும் என்னை விட்டுட்டு தாண்டா திங்கிறீங்க. ஒரு வருஷம் இந்த மாதிரி தாண்டா பண்ணுறீங்க. சாப்பிட்டு முடிச்சது ராட்டினம் போகணுன்னு சொன்னாங்க. அதனால சின்ன ராட்டினத்தில் ஏற்றி விடலான்னு ஏற்றி விட்டுட்டோம். எங்கே யாருக்கும் ராட்டினம் ஏறதுக்கு மனசு இல்லை, அதனால வெளியில் நின்றுக்கிட்டோம். சுத்துறாங்க. இதுகளுக்கு மட்டும் சுத்துது. அவ்வளோதான் வேகமா? இதுகளுக்கு இதெல்லாம் பத்தாதே. உடனே இருக்கு நடிப்புக்காரி. ஓசியா போலாமா?
முடிஞ்சா ஆசை தீந்துச்சா போலாமா வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு கிளம்பியாச்சு வருடாந்திர கடன் வருடாந்திர கடன் வருஷம் வந்துடணும் கண்டிப்பா வந்துடும் ஆமா போன வருஷம் நாங்கள் பாண்டியக்கா சுதன் தாரணின்னு எல்லாருமே போனோம். இந்த வருஷம் போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலை இன்னைக்கு போயிட்டு வந்துட்டோம். நைட் டின்னருக்கு கடையில் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.